வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கதான் எங்கள் இழுவலைக்கு பயன்படுத்தக்கூடிய வலைங்க. இந்த வலையை வேலையாட்கள் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை பேர் இருந்து இழுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. இந்த வலை நான் 5:30 மணிக்கு போட்டு 7 மணிக்கு தான் வலை பிடிச்சிட்டு இருக்கிறேன். இந்த மீனை பாருங்க எங்கே கிடக்கு அப்படின்னு பாருங்க. ஏன் இந்த மீன் அடிப்பாகத்தில் போகலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கும். நாங்கள் வலையை எடுக்கிறக்கூடிய டைம் பார்த்து இந்த மீன் எங்கள் வலையில் மாட்டினதுனால டூர் அதாவது அடிப்பாகத்தில் உள்ளே போகாமல் இப்படி இடைவெளியில் நின்றுட்டுங்க. இப்போ மீனை பாருங்கள் எவ்வளோ கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இந்த மீனையெல்லாம் அப்படி அடிப்பாகத்துக்கு நெருக்கி விட்றாங்க. கப்பி வச்சு மேலே தூக்கும்போது அந்த அடிப்பாகத்தில் போகுது. இப்போ ஒரு கப்பி கயிறு வச்சு தான் நாங்கள் மீனை மேலே தூக்குறோங்க. இந்த ஒரு கப்பி வச்சா ஒரு 500-600 கிலோ 700 கிலோ அந்த அளவு தான் மீன் வரும். நம்ம சரியாக சொல்ல முடியாது. அந்த ஒரு மீன் மேலே வந்துச்சுன்னா ஓரளவுக்கு சொல்லிடலாம். இப்போ ஓரளவுக்கு கணிக்க முடியுது. இதில் கிடக்கக்கூடிய மீன் அதாவது எங்கள் தூர் மடியில் கிடக்கக்கூடியது ஒரு 600 கிலோ 700 கிலோ அளவுக்கு மீன் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் என்ன மீன்லாம் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுருக்குரோப்பை தட்டின உடனே நம்ம பார்ப்போம். சுருக்குரோப்பை பெரிய ஒரு தட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு நேரம் பெரிய பாறை தான் விழுந்துட்டு இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா செருப்பு மீன் கொஞ்சம் அதிகமாக கிடக்கு. மற்றபடி பாறை மீன்களும் கிடக்கு. இதில் செருப்பு மீன் அந்த அளவுக்கு விலை போகாதுங்க. ஒரு கிலோ தம்பி ஒரு சிவப்பு விலை மீனை தூக்குனாரு, கீழே போட்டுட்டாரு. உயிராக இருக்கிறனால பிடிக்க முடியல அவருக்கு. இந்த சிவப்பு விலை மீன் இவர் பிடிச்சிருக்காரு. வலையோடி பாறை இந்த வலையோடி பாறையை சாப்பிட்டவங்க இதோடைய டேஸ்ட் எப்படி இருந்துட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்ததா தம்பி ஒரு இந்த மீன் பைந்தி கிடையாது, கெல்லல்னு தான் சொல்லுவோம். இந்த பாறையை சாப்பிட்டவங்களும் மறக்காம இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது தெரியப்படுத்துங்க. தம்பி 2 வத்த பாறையை தூக்குறாருங்க. இந்த வத்த பாறையை சாப்பிட்டவங்க இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம தெரியப்படுத்துங்க. இப்ப எங்களுக்கு இந்த டைம்ல கிடைச்சிருக்க மீன் இது வேளா பாறை. மிகவும் ருசியான பாறை. பாறை வகையிலே சிறந்த ஒரு டேஸ்ட் கூடின பாறை. இப்ப இதுல கிடக்கக்கூடிய மீன் கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல, அதாவது 2 லட்சம் ரூபாய்க்கு போகும். 2 லட்சம் ரூபாய்க்குள்ள மீனை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க. இந்த செருப்பு மீன் அந்த அளவுக்கு விலை போகாதுங்க. ஒரு கிலோவே 50 ரூபா 60 ரூபா அப்படி நிறுத்து தான் எங்கள்கிட்ட எடுப்பாங்க. ஆனால் இந்த செருப்பு மீனில் தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அந்த நம்ம செருப்பு லெதர் செருப்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லெதர் மாதிரி தோல் ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால இதை நாங்கள் செருப்பு மீன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் உள்ள ரொம்ப ரத்தமாக இருக்கும். இந்த சூரை மீனை அறுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அந்த செருப்பு மீனில் கொஞ்சம் முள் அதிகமாக இருக்கும். தம்பி ஒரு பாறையை எடுக்கிறாரு. கடலில் நாங்கள் வலை போடும்போது எந்த மீன் படும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் கணிக்க முடியாதுங்க. பாறையில் நிற்கிற மீன் அப்படியே ஏறும். அது செருப்பு மீனாக இருக்கட்டும், பாறை மீனாக இருக்கட்டும், இல்லை குருவலை எந்த மீனாக இருந்தாலுமே அப்படி ஏறும். இதில் கிடக்கக்கூடிய மீன் இதுதான் அவங்க தூவப்பாறை, சுக்காம்பாறை, தேங்காய் பாறை இப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். தெரியாது இந்த மீனை சாப்பிட்டவங்க இதோடைய டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி மீன்கள் எல்லாமே பாறை பகுதியில் தாங்க உயிர் வாழும். இந்த சாதாரண தொழிற்கடல் எல்லாம் அவ்வளவா படாது. பாறை பகுதியில் தான் இந்த மீன் உயிர் வாழவும் செய்யும்.